அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதத்தில் நவ கிரகங்களுடைய ஆளுமை தன்மையால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நம்மளுடைய ராசிக்கு இந்த நவ கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னா தனுசுக்கு குரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா குருவோடைய அருள் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த குருவே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய தயவு இல்லாமல் மற்றவங்க கண்டிப்பாக பெரிய அளவில் சாதிக்க முடியாது. ஆனால் அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சிறு உதவியாவது நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க கிடையாது தனுசு ராசிக்காரர். மற்றவங்களுக்கு உதவி செய்து நாம்ளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி நாம் வழி நடத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ தெரிஞ்சவங்க தான், வாழக்கூடியவங்க தான் நல்ல மனசுக்காரர் தான் தனுசு ராசிக்காரர். ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணாலும் தனக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம்னு நினைக்கக்கூடிய வருத்தப்படக்கூடியவங்களும் தனுசு ராசியாக இருந்தாலும், ஆனால் வருத்தங்கிறது இது கடவுள் எது நமக்கு கொடுக்குதோ அதுதான் அப்படின்னு நினச்சி ஆறுதல் படுத்துறதும் தனுசு ராசிக்காரர் தான். இப்படி எல்லாம் ஒரு புகழுக்கும் சொந்தக்காரர் தனுசு ராசியாக இருந்தாலும் உங்களுடைய கடந்த காலங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னால் எத்தனையோ ஒரு முயற்சி, எத்தனையோ ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் வந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு தான் விட்டு கொடுத்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு தான் கொடுத்துருப்பீங்களே தவிர அது நமக்கு பெரும் பலன்கள் கொடுக்கல. ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் நமக்குன்னு சில வாய்ப்புகள் சரியாக அமையுமா, நாம் சில விஷயங்களை பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதே ஒரு அற்புதம். இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு செயல்பாட்டை, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்துறைக்கு ஒரு பரீட்சை எழுதுறது, இல்லை அரசாங்க தொழில் வேலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, ஒரு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அது நடக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, கச்சிதமாக நல்ல இடம் அமையும். ஏற்கனவே எல்லாம் பார்த்துங்க, பொண்ணு அமைஞ்சு வந்தது கடைசியில் பார்த்தா போயிடுச்சு. ஜாதக பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல, இல்லை மாப்பிள்ளை பிடிக்கல, இல்லை பொருத்தம் இல்லைன்னா பொண்ணு பிடிக்குது மாப்பிள்ளை பிடிக்குது, கடைசியில் பார்த்தா பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை என்ன பண்ணுறது, இப்படியே லேட் ஆகிட்டே போயிடுச்சுங்க. நடக்குமா? கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தோம்னா சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டாக இருந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கே கூட. ஆனால் அந்த குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது குரு 5ஆம் பார்வையாக. அப்போது புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தேடி, அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய தட்சிணாமூர்த்தி, உங்களுடைய இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக. அதாவது குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம், அதுக்கு நான் மருத்துவ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இன்னும் சரி வரல, அதெல்லாம் விட்டுருங்க, இறைவன் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் நடக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். என்னங்க அந்த மனசு இல்லையா, 3ஆம் இடங்கிறது முயற்சி இல்லையா, அந்த இடத்துல ராகு. ஒன்றும் பயப்படாதீங்க,
குரு 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது அந்த முயற்சிகள் எண்ணங்கள் நிறைவேறும். ராகு குழப்பத்தை கொடுக்க மாட்டார், ஆசையை தூண்டி தான் விடுவார். அந்த ஆசை பேராசையாக போகாது. ஏன்னா குரு பார்க்குது, நல்ல விஷயங்களாக தான் செயல்படுத்துவீங்க. 4ஆம் இடத்துல அஷ்டமச்சனி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு கட்டுற விஷயம், ஒரு இடத்த நம்ம வாங்கலாமட்டு முயற்சி எடுக்கிற விஷயம், ஒரு இடத்த விற்கலாங்கிறத தடங்களாகிட்டு இருக்குதே, இப்படியே போயிடுமா, அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வேகம் எடுத்து செயல்படுங்க, சக்ஸஸ் பண்ணலாம், பயம் இல்லை. சரிங்களா? அப்புறம் சுக்கிரன் உங்களுடைய 11ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? 5ஆம் இடத்துல. 5ஆம் இடங்கிறது அந்த செவ்வாய் இது வரைக்கும் இருந்தது 8ஆம் இடத்துல இருந்தார். சரியில்லை, கண்டிப்பாக சரியில்லை. நம்மளுடைய வாரிசுகளை நமக்கு பகையாக நினைப்பாங்க. நம்மளுடைய தகப்பனே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய ரத்தமே நமக்கு பகையாகுதே. உறவாக இருந்தவங்களே இன்றைக்கி எதிரியாகிறாங்களே. நட்பாக இருந்த நண்பன் நமக்கு துரோகியாயிட்டானே. அவனுக்காக நம்ம விட்டு கொடுத்து தானே போனோம். ஆனால் நம்மளை என்ன இப்படி நினைக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க, கவலையே பட வேண்டாம். உங்களுடைய அருமை பெருமையை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் அமையப்போகுது. அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்குது, தவறே கிடையாது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு, அரசாங்க சார்ந்த விஷயங்களும் ஜூன் மாதம் 15 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா குருவோட போய் சூரியன் இணைஞ்சிட்றாரு. அந்த காலகட்டத்தில் புதனும், அதாவது 6ஆம் தேதி பயிற்சியாகி வரும்போது இந்த 3 கிரகங்களும் ஒரு இடத்துல காம்பினேட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலம் சேரும், வலிமை கூடும், வாய்ப்புகள், ஒரு அங்கீகாரங்கள். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு இணையும் போது, குருவோடு இணையும் போது உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு, மக்கள் சப்போர்ட்டு, ஜன சப்போர்ட்டு, ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சமுதாயத்தில் ஒரு பொதுநல சேவைகள் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு டாக்டராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு மருத்துவருக்காக சொல்கிறேன், அதே நேரத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் நமக்கு முதுகிலிருந்து குத்துனாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னால் நம்ம கெத்தாக நிற்கிற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் தேடி வரும், கூடி வரும். உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு காட்டுற அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்னு சொல்கிறேங்க. சரிங்களா? அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு 65-70 வயசாகி போச்சுங்க, மனசில் கொஞ்சம் இன்னும் கடமைகள் இருக்குது, செஞ்சு முடிக்க முடியல, உடம்பு பார்த்தா மாதிரி ஒரு ஆரோக்கியமாக இல்லை, மனக்கவலைகளாக இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு தான் இருங்க, இப்போ வீட்டில் சும்மா இருக்க முடியல. ஆனால் பொறுப்புகள் அதிகமாகி போச்சு. வயதான பிறகு பார்த்தோன்னே எனக்கு பொறுப்புகளும் தேவைகளும் அதிகமாகிருச்சுங்க, பண்ண முடியுமா, இன்னும் லேட் ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. பக்க பலமாக கிரகங்கள் சாதகமாக இருக்குது, பயமே விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா 8இல் இருந்த செவ்வாய் பிளட் டென்ஷன், மருந்து மாத்திரை, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே காட்டுச்சு. கீழே விழுந்து காயமாகிறது, வண்டி வாகனங்களில் சில பிரச்சனைகள் கொடுக்கறது, வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகளை போய் முடிஞ்சது, சொத்து பத்து அடமானம் வச்சுட்டு மீட்ட முடியாமல் சிக்கல் படுறது, சில நேரத்தில் கடன் கேட்டு கடன் வந்தால் கொஞ்சம் ஒரு பிரச்சனை முடிச்சிருக்கலாம். 10 ரூபா கடன் வாங்கினா 20 ரூபா வருமானத்தை நான் சம்பாரிச்சிருப்ப, வாய்ப்புகள் அமையலை. இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும், கவலையே பட வேண்டாங்க. சாதகமான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. சரிங்களா? அதனால் ஜூன் மாதத்தில் இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால பயமே இல்லைங்க. வெற்றி ஆன வாய்ப்பான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரம்னா சந்திரனை மையமாக வச்சு சொல்கிறது. சந்திரனுங்கிறது மதி, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய செயல்பாடுகள். லக்னங்கிறது விதி. அந்த லக்னத்தை வச்சு தான் இன்னும் முழுமையான பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். ஏன்னா லக்னத்தை வச்சு தான் எத்தனாவது பாவகாதிபதி திசை நடக்குது, அந்த திசை எந்த திசை, அது சாதகாதிபதியா பாதகாதிபதியா, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சம், அதெல்லாம் ஜாதகத்தில் தான் தெரியும். அதனால் இது கோச்சாரங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி பலன்கள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது ஜாதகம் தான் பார்க்கணுங்க. சரிங்களா?
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.